இந்த இடம் நெறைய பேருக்கு தெரியாது அப்படிங்கிற சீரிஸ் மாரி எடுத்துட்டு போலான்னு நெனச்சு, இப்ப நம்ம அதுக்காக வந்திருக்கிறது சைனா டவுன்ல இருக்க ஒரு கடைக்கு தான். இந்த கடைய ஒரு ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. "இங்க போய் பாருங்க சுபா, விலை அவ்ளோ கம்மியா இருக்கும். உங்களோட மந்த்லி எசென்ஷியல்ஸ வந்து இங்கேருந்து வாங்கலாம்" அப்படின்னு. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணினதுக்கப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம்னா, சைனா டவுன்ல இருக்க இந்த பீப்பிள்ஸ் பார்க்குக்கு தான். அப்படி என்ன வாங்க போறோம், அதோட விலையெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டான்ஸ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க கடை வந்து பீப்பிள்ஸ் பார்க்கோட 2ண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இப்படி தான் எனக்குமே சொன்னவங்க சொன்னாங்க. ஆனா, அந்த கடைக்கு தான் நம்ம கரெக்ட்டா போயிருக்கோமா? அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆல் த வே 2ண்ட் ஃப்ளோரோட எண்டுக்கு போனோம் அப்படின்னா, ஸ்வன்ஸ்டன் யுவர் எசென்ஷியல் ஸ்டோர் அப்படின்ற கடை தான் அதோட பேரு. பட் பேர் யாருக்குமே ரெஜிஸ்டர் ஆகாதனால ஒரு கடை, ஒரு கடைன்னே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, இப்போ வந்து கடைக்குள்ள வந்த உடனே எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எல்லாரும் டிட்டர்ஜென்ட் ஒரு 2 1/2 லிட்டர்லாம் 1 வாங்குவாங்க, இல்ல 2 வாங்குவாங்க. என்ன இது 4, 5 தூக்குறாங்க எல்லாருமே அப்படின்ற மாரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. உடனே பார்த்துட்டு பிரைஸ் என்னன்னு பார்த்தா $8.50 போட்டிருந்தாங்க இந்த டைனமோ. இவ்வளோண்டு கம்மி விலைக்கா நம்ம வாங்கிட்டுருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு கொஷின் வர, உடனே ஆன்லைனில் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணினோம். செக் பண்ணி பார்த்தா அதோட விலை $16.10ன்னு இருந்தது. இவ்வளோ அளவுக்கு பாதிக்கு விலை பாதியில குடுக்குறாங்களே அப்படின்னா, ஏதாவது லெட்டர்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இல்ல அந்த டப்பாவே வேற மாதிரி இருக்கும். வேற ஏதாவது மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நாங்க 6 வித்தியாசம் அதில கண்டுபிடிச்சுட்டு இருந்தோம். ஆனா எதுவுமே எங்களால கண்டுபிடிக்க முடியல. அடுத்ததா வந்து பார்த்தது வந்து இந்த டாப் பிராண்டோட டிட்டர்ஜென்ட் லிக்விட் தான். அதுவுமே செக் பண்ணி பார்த்தா $12.82 இருந்தது. எதுவுமே நம்ம பார்த்த விலையில அடுத்ததா இல்லன்னு நம்ம மட்டும் தான் பார்க்க எனக்கு போறது இந்த தெரிஞ்சது. மேஜிக் என்ன கிளீனோட விலைங்கிறது ஃப்ளோர் ஆன்லைன்ல கிளீனர் செக் பண்ணும்போது தான் என்னதான் தெரிஞ்சது. வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கினா போதும் 6 மாசம் வரைக்கும் ஒரு பாட்டிலே வரும் அப்படின்னு இருந்தா கூட இதோட விலை இது இல்லையே அப்படின்னு மைண்டு சொல்ல ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தா $4.50ன்னு இங்கே போட்டிருக்க மேஜிக் ஃப்ளோர் கிளீனர் $8.50ன்னு இருந்தது. எப்புட்றா இந்த விலைக்கு குடுக்குறீங்க அப்படின்னு மைண்ட் அடிக்கடி கேள்வி கேட்க, பதட்டமும் பீதியும் இன்னும் ஜாஸ்தியாச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ப்ராடக்ட் வைக்க வைக்க 4 பாட்டில் 5 பாட்டில்னு நெறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அதனாலவே கூட நமக்கு இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தியா ஏற ஆரம்பிச்சது. அடுத்ததா இந்த சைடு ஷாம்பு, பாடி வாஷ பத்தி கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த டவ்வோட பிரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, $5.75ன்னு போட்டிருக்கிற ஆன்லைன் விலைக்கு இங்க வந்து $5.20ன்னு இருந்தது. ஸோ, இதில பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா லைஃப் பாய், அப்புறம் லக்ஸ்ன்னு பல ஐட்டங்கள வச்சிருந்தாலும், இதோட பிரைஸ் ஆன்லைன்ல என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா, லைஃப் பாயோடது $10.60 இங்க வந்து $5.50 இருந்தது. மாத்தி மாத்தி ஒரு ஒரு ப்ராடக்ட்டோட ஆன்லைன் பிரைஸ் என்ன, கடையில என்ன பிரைஸ் அப்படின்னு செக் பண்ணி நாங்க வீடியோ எடுக்கிற கேப்ல, எனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயே சேர்ந்து சாப்பிட்டு படுத்து தூங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் எங்களுக்கு அன்னைக்கு இருந்தது. இதுக்கு மேலேயும் இப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, எதையுமே வாங்க முடியாது. டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோங்கிற மாரி டாக்ஸிலாம் வச்சுன்னு இந்த கடைக்காக வந்திருக்கோம். அந்த காஸ்ட்டையாவது வந்து வாங்குற ப்ராடக்ட்ல சேவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிச்சாச்சு. இத தாண்டி இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்லாமும் எனக்கு பார்த்த வரைக்கும் விலை கம்மியா தான் இருக்கு. பட் நீங்க ரெகுலர் பையரா இருக்கீங்கன்னா, பிரைஸ ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. மெயினா இந்த நியூட்ரஜெனா வந்து நான் எப்போதும் வாங்கிட்டு இருக்க ப்ராடக்ட். இங்க சிங்கப்பூர்ல எங்க வாங்குறதா இருந்தாலும் இதோட விலை 23.50 அப்படிங்கிறது தான் இருக்கும். பட் இப்ப சில கடைகள்ல இது வந்து ஸ்பெஷல் பிரைஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் அங்க வந்து பெர்மனன்ட்டாவே இந்த பிரைஸ் தான் போல இருக்கு. $18.50க்கு இருந்தது. "தூக்குடா என் செல்லத்த" அப்படின்னு 2 இது வாங்கிட்டேன். இது தாண்டி இங்க வந்து ரீஃபில் பேக் மாரியும் இருக்கு. ஸோ, பிளாஸ்டிக்கு தேவையில்லாம செலவு பண்ண வேணாம்னு நெனச்சீங்கன்னா, அதுக்குள்ள சின்ன டியூப் மாதிரி ரீஃபில் பண்ணிக்கலாம். அதையும் இங்கேருந்தே நீங்க வாங்கிக்கலாம். கடைசியா அதிக விலை வித்தியாசத்தில கண்ல பட்டது இந்த கெஃபைன் ஷாம்பு தான். அந்த கடையில 13.50 அப்படின்னு போட்டிருந்தாங்க. 13.50 பட் ஒரிஜினல் பிரைஸ் $17க்கு வாங்கின ஞாபகம் இருந்தது.
இப்படியே நம்ம முக அழகுபடுத்துகிற சாமானை தாண்டி நம்ம வீட்டு குடும்ப தலைவர்களுக்கான ஷேவிங், அந்த லோஷன், க்ரீமு, அந்த மாதிரியான அழகு சாதன பொருட்களும் இருந்தது. இதை தாண்டி உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி, பல்லி, கொசு அப்படிங்கிறவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கான மந்த்லி மெயின்டெனன்ஸும் தேவைப்படுது. அவங்களுக்கான பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாமும் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸை கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. வாங்கி அடித்து தூள் பண்ணுங்கள். என்னதான் வீடியோ பர்பஸ்க்காக பல ப்ராடக்டை இந்த மாதிரி ஜூம் பண்ணி காமிச்சாலும் உங்களுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத லிஸ்ட்டை போட்டுட்டு போய் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த $10 கூட நீங்கள் சேவ் பண்ண முடியும். இதை தாண்டி நான் மற்ற பொருளை பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டு தலைவர் இந்த லிசார்ட் டிஃபெண்டரை ரொம்ப நேரமாக ஜூம் பண்ணி காமிச்சுட்டு இருந்தார். உங்கள் வீட்டில் இந்த பிராணிகள்லாம் வாடகை கொடுக்காம ரொம்ப நாளாக இருக்காங்க, தொல்லையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இவங்கள கொலை பண்ணுறது உங்களுக்கு ஒரு குத்தமாக தெரிஞ்சதுன்னா இந்த ரிப்பல்லரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு பில்லு போட்டதுக்கப்புறம் தான் பில்லில் இருந்த ஒரு சின்ன ட்விஸ்ட் எங்களுக்கு தெரிய வந்தது. அது என்ன அப்படிங்கிறதையும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போனீங்கன்னா தான் உஷாராக ஷாப் பண்ண முடியும். உடனே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு போய் என்ன ட்விஸ்ட்டுன்னு மட்டும் பார்த்துட்டு எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உமாச்சி கண்ணை குத்திடும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு, இந்த எஃபர்ட்டுக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா டைப் பண்ணிகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு நீங்களே போயிடுவீங்க. நிஜமாவே நம்ம பார்த்த விலையை தான் பில்லுலேயும் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிக்கலான்னு பில் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. டாய்லெட்ரிஸ்னே எல்லா ப்ராடக்டோட பேரையும் போட்டு பில்லு போட்டிருந்தாங்க அப்படின்னு. இப்படி போட்டால் எப்படி எந்த ப்ராடக்ட் 23.50க்கு வாங்கினோம், 18.50க்கு வாங்கினோங்கிற கன்ஃபியூஷன்லேயே நான் தலையை சுரிஞ்சிட்ருக்கேன். எத்தனை ப்ராடக்ட் வாங்குகிறோமோ அத்தனை ப்ராடக்ட்டுக்கான நம்பர்ஸை தான் செக் பண்ண முடியும் அப்படிங்கிற உண்மை தெரிய வந்தது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறதையும் மறக்காமல் போட்டால் தானே செக்கே பண்ண முடியாது. இப்போ ஏதோ வாங்கி எல்லாமே டாய்லெட்ரிஸ்